மகத நாட்டு அரசன் பிரகத்ரதன் காசிராஜனுடைய இரட்டை பெண்களை விவாகம் செய்து கொண்டான். இரு மனைவியர் மீதும் அளவில்லா அன்புடையவனாக இருந்தான். மிகவும் மகிழ்ச்சியாக வாழ்ந்து வந்த அந்த அரசன் பிரகத்ரதனுக்கு சந்தான பிராப்தி இருக்கவில்லை. ஆனால் மிகுந்த மன வருத்தம் உடையவனாக இருந்தான். ஒரு முறை வனத்தில் வசிக்கும் கௌசிகர் முனிவரை சந்தித்தான். தனக்கு புத்திர பேறு வேண்டும் என்று விண்ணப்பிக்கிறான். மாமரத்தடியினில் உட்கார்ந்திருந்த அவர் மடியில் ஒரு மாங்கனி வகுந்து விழுந்தது. கௌசிகர் முனிவர் அந்த மாங்கனியை அரசன் பிரகத்ரதனுக்கு கொடுத்து மிகச்சிறந்த மகன் வாய்க்க ஆசீர்வாதம் செய்கிறார். அரசன் பிரகத்ரதன் இரட்டை சகோதரர்களான இரு மனைவியர் மீது சமமான அன்புடையவராக இருந்தான். அதனால் மாங்கனிகளை இருவருக்கும் பகிர்ந்தளித்தான். இரண்டு மனைவிகளும் கர்ப்பவதியாகினர். தகுந்த காலத்தில் பிரசவம் ஆனது. குழந்தை ஒரு மனைவிக்கு ஒரு பாதி உடலும் மற்றொரு மனைவிக்கு ஒரு பாதி உடலுமாக ஒரு குழந்தை நீண்ட வாக்கில் சரிபாகமாக வெட்டியது போன்று இரண்டு துண்டாக உடல்கள் பிறந்தன. ஒரே குழந்தையின் இரு துண்டு பாகங்களாக பிறந்த பிண்டங்களை பார்த்து அரசனும் அரசிகளும் மிகவும் துயருற்றனர். பணிப்பெண்களை அழைத்து ஊருக்கு வெளியே வானாந்தரத்தில் தூக்கி எறிந்துவிடக் கூறினான். அரச கட்டளையின்படி பணியாட்கள் கானகத்தில் வீசி எறிந்தனர். கானகத்தில் நரமாமிசம் உண்ணும் ஜரா என்கின்ற அரக்கி ஒருத்தி அப்பிண்டங்களை பார்த்து மிக சந்தோஷமாக அதனை சாப்பிட்டு பசியாறலாம் என வருகிறாள். உண்பதற்கு முன் அவள் அந்த இரு பாதி உடல்களையும் ஒன்று சேர்க்க உடனே அவை ஒட்டிக்கொண்டு ஒரே குழந்தையாகி அழத் துவங்கியது. அரக்கிக்கு அக்குழந்தையை உண்ண மனமில்லை. குழந்தையை கொல்லாமல் அரசர் பிரகத்ரனிடமிடமே கொண்டு வந்து கொடுத்து விடுகிறாள். பெற்றோரும் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தனர். ஜரா என்ற அரக்கியால் ஒன்று சேர்க்கப்பட்ட குழந்தை ஆனதால் ஜராச்சந்தன், இவ்வாறு இரு துண்டுகளாக பிறந்த ஜராச்சந்தன் ஒன்று சேர்ந்த குழந்தையானதால் அவனது உடல் எப்போதும் இரண்டாக பிரியும் தன்மை உடையதாக இருந்தது. இது ஜராச்சந்தனின் பிறவி ரகசியம் ஆகும். அரக்கு மாளிகையில் இருந்து தப்பித்துச் சென்ற பாண்டவர்கள் பாஞ்சால தேசம் சென்றனர். அங்கு திரௌபதியை அர்ஜுனன் போட்டியில் வெற்றி பெறுகிறான். பாண்டவர்கள் அவளை மணந்து கொள்கிறார்கள். இது இவ்வாறு இருக்க பீஷ்மருடைய அறிவுரைகளை மறுக்க இயலாத திருதராஷ்டிரன் விதுரரை பாஞ்சால தேசம் அனுப்பி பாண்டவர்களை அஸ்தினாபுரம் வர வைக்கிறான். பாண்டவர்களை மக்கள் மிக சந்தோஷமாக மிக உற்சாகத்துடன் வரவேற்கிறார்கள். பீஷ்மரின் விருப்பத்தப்படி பாண்டவர்களுக்கு பாதி ராஜ்யம் தரப்படுகிறது. யுதிஷ்டருக்கு பட்டாபிஷேகம் நடக்கிறது. காண்டவ பிரஸ்தத்தை தலைநகரமாக கொண்டு பாண்டவர்கள் அரசாள்கின்றனர். ஸ்ரீகிருஷ்ணன் விண்ணுலகின் இந்திரலோகம் போன்று காண்டவ பிரஸ்தத்தை மாற்ற விழைக்கிறார். ஆனால் தேவகலைஞன் விஸ்வகர்மாவை பணித்தார். எனவே காண்டவ பிரஸ்தத்தை ஒரு மாயாலோகம் போன்று வடிவமைத்து கொடுக்கிறான் விஸ்வகர்மா. எந்த ஒரு குறையும் இல்லாத அந்நகருக்கு இந்திரபிரஸ்தம் என்று பெயர் சூட்டுகிறார் ஸ்ரீகிருஷ்ணர். பாண்டவர்கள் இந்திரபிரஸ்தத்தில் இருந்து ராஜ்யத்தை ஆளத் துவங்குகிறார். ஒரு நாள் நாரத மகரிஷி இந்திரபிரஸ்தம் வருகிறார். விண்ணுலகில் இருந்து ஒரு தகவல் கொண்டு வருகிறார். பாண்டவர்கள் யாகங்களில் சிறந்த ராஜசூயம் என்ற யாகத்தை செய்ய வேண்டும் என்ற பாண்டுவின் ஆசையை பற்றி எடுத்து கூறுகிறார். இந்த யாகத்தை சிறப்பாக செய்து முடித்தால் பாண்டுவுக்கு இந்திரலோகத்தில் சிறப்பான ஒரு இடம் கிடைக்கும். எனவே பாண்டுவின் இந்த விருப்பத்தினை பற்றி நாரதர் எடுத்து கூறுகிறார். ஆனால் ராஜசூய யாகம் செய்யும் போது நிறைய சிக்கல்களும் இடையூறுகளும் ஏற்படவும் வாய்ப்பு உண்டு. எனவே கவனமாக காரியங்களை ஆற்றும்படி அறிவுறுத்துகிறார். தந்தையின் விருப்பத்தை பூர்த்தி செய்வதற்காக யாகம் செய்ய விரும்புகிறார் யுதிஷ்டிரர். அதற்கு முன் ஸ்ரீ கிருஷ்ணரிடம் ஆலோசனை கேட்கிறார். அதாவது எல்லா மன்னர்களாலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டு எந்த மன்னன் போற்றப்படுகிறானோ அவனே இந்த யாகம் செய்வதற்கு தகுதியானவன். ஸ்ரீ கிருஷ்ணர் யுதிஷ்டரிடம் இந்த யாகத்தை செய்யக்கூடிய எல்லா தகுதிகளும் உன்னிடம் உள்ளன. துரியோதனனும் கர்ணனும் கூட இந்த யாகத்திற்கு தடையாக இருக்க மாட்டார்கள். ஆனால் மகத நாட்டரசன் ஜராச்சந்தன் நிச்சயமாக தடையாக இருப்பான். ஜராச்சந்தன் நரமேதயம் என்கின்ற யாகம் செய்வதற்கு விரும்புகிறான். அதற்கு 100 அரசர்களை ருத்திரனுக்கு பலியிட வேண்டும். அவ்வாறு பலியிட்டு நரமேத யாகத்தினை அவன் பூர்த்தி செய்து விட்டால் அவன் மிகவும் வலிமையுடையவன் ஆகிவிடுவான். அதன்பின் யாராலும் ஜராச்சந்தனை வெற்றி பெற இயலாது. யாகம் செய்வதற்காக இதுவரை 86 அரசர்களை வென்று சிறையில் அடைத்து வைத்திருக்கிறான். இன்னும் 14 அரசர்கள் தேவை. அதற்குள் நாம் ஜராச்சந்தனை யாகம் செய்ய விடாமல் தடுத்தால் நாம் வெற்றி அடையலாம். ஜராச்சந்தனை எதிர்ப்பதும் சுலபமானது அல்ல. அதிக வீர பராக்கிரமம் உடையவன். மேலும் சிசுபாலன் போன்ற வீரர்கள் அவனை ஆதரிக்கிறார்கள்.
ஜராச்சந்தனுடைய மகள் கம்சனின் மனைவி ஆவாள். ஜராச்சந்தனின் மருமகன் கம்சனை கிருஷ்ணனாகிய நான் கொன்றதனால் என் மீதும் என் யாதவ ஜனங்கள் மீதும் ஜராச்சந்தன் மிகுந்த குரோதம் உடையவனாக இருக்கிறான். அவன் மீதுள்ள பயம் காரணமாகவே துவாரகாபுரிக்கு நாங்கள் இடம்பெயர்ந்தோம். ஜராச்சந்தன் கொல்லப்பட வேண்டியவன்தான். அதனால் அவனை எவ்விதமாகவாவது வதம் செய்வதற்கு நானும் பீமனும் அர்ஜுனனும் முயற்சி செய்கிறோம். மகத நாடு செல்கிறோம் என்று கிருஷ்ணர் கூறுகிறார். ஸ்ரீ கிருஷ்ணரும் பீமனும் அர்ஜுனனும் வேதியர் வேஷமிட்டு மகத நாடு சென்று ஜராச்சந்தனை தனிமையில் சந்திக்கிறார்கள். அவனிடம் தன்னை வெளிப்படுத்திக் கொள்கிறார்கள். அதன் பின் எங்கள் மூவரில் யாருடனாவது தனிமையில் மற்போர் புரிய வேண்டும் என்று அறை கூவுகிறார்கள். படைகளுடன் சென்று போரிட்டால் வெற்றி பெறுவது சற்று கடினம். அதனால் தனியாக மல்போருக்கு அழைக்கின்றனர். அது கேட்டு ஜராச்சந்தன் பலமாக சிரிக்கிறான். கண்ணன் யாதவன், இடைக்குலத்தலைவன், அர்ஜுனன் சிறியவன். அதனால் தனக்கு நிகரான பீமனுடன் போர் புரிய வரும்படி அழைக்கிறான். அதனால் ஜராச்சந்தனுக்கும் பீமனுக்கும் இடையே மல்போர் ஆரம்பித்தது. இருவரும் மிக கடுமையாக போர் செய்கின்றனர். மல்போர் விடாமல் அன்ன ஆகாரமின்றி 10-15 நாட்களுக்கு தொடர்ந்து நடைபெறுகின்றது. ஜராச்சந்தன் சற்று களைப்படைய பீமன் அவனை தலைக்கு மேல் தூக்கி 100 சுற்றுகள் சுற்றி பின் கீழே போடுகிறான். ஜராச்சந்தனின் கால்களை பற்றி இரண்டாக கிழித்து வீசி எறிந்தான். இரண்டாக பிரிந்து ஒட்டக்கூடிய உடல் தன்மை கொண்ட ஜராச்சந்தன் பீமனால் எத்தனை தடவை இரண்டாக வகிர்த்து போடப்பட்டாலும் மீண்டும் மீண்டும் உயிர் பெற்று போராடுகிறான். இதனால் ஆச்சரியப்பட்ட பீமன் திகைத்து தடுமாற ஸ்ரீகிருஷ்ணர் அவனை எப்படி கொல்வது என்பதை குறிப்பால் உணர்த்துகிறார். ஒரு தர்பை புல்லை எடுத்து இரண்டாக பிரித்து அதனை தலைமாற்றி போடுகிறார். அக்குறிப்பினை புரிந்து கொண்ட பீமன் ஜராச்சந்தனை இரண்டாக வகிர்த்து கால் மாற்றி போடுகிறான். முதுகோடு முதுகு சேர்ந்து உடல் ஒட்டி கொள்ள முடியாததனால் ஜராச்சந்தன் மரணமடைகிறான். இவ்விதமாக யுதிஷ்டிரர் செய்ய போகும் யாகத்திற்கு தடையாக இருந்த ஜராச்சந்தன் கொல்லப்படுகிறான். ராஜசூய யாகத்திற்கு முதல் பலி போன்று ஜராச்சந்தனின் வதன் அமைந்தது. நரமேத யாகத்திற்காக ஜராச்சந்தனால் சிறையில் அடைத்து வைக்கப்பட்டிருந்த 86 அரசர்களும் விடுதலையாகி மற்றற்ற மகிழ்ச்சியுடன் தத்தம் நாடுகளுக்கு திரும்பினர். இந்த கதையிலிருந்து நமக்கு தெரிந்தது என்னவென்றால், அதாவது நமது கர்ம வினைகள் என்றாவது ஒரு நாள் நமக்கு காத்து கொண்டுதான் இருக்கும். ஜராச்சந்தன் கைது செய்யப்பட்ட 85 அரசர்கள், மேலும் கைது செய்து நரபலி கொடுக்க இருந்த அரசர்களும் அது அவனது கர்ம வினையாக அமைந்துவிட்டது. அந்த கர்ம வினையே அவன் இறப்புக்கு காரணமாக இருந்தது. அவன் எதுவும் செய்யாமல் இருந்திருந்தால் ஒன்றும் நடந்திருக்காது. நீங்களும் உங்கள் கர்ம வினையை தேடிக்கொள்ளாமல் நல்லதை மட்டும் செய்யுங்கள். நன்றி, வணக்கம். இது போன்ற ஆன்மீக கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் சேனலுக்கு லைக் பண்ணுங்க. இந்த கதையை உங்கள் நண்பரோடு பகிர்ந்து கொள்ளுங்க.